சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக வலம் வருபவர் அஜய்குமார். இவரை ரசிகர்கள் செல்லமாக தல என்று அழைக்கின்றனர். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவான குட் பேட் அக்லி படம் வெளியாகி கிட்டத்தட்ட 260 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக செய்திகள் வெளியானது. கார் ரேஸ் மீது அஜித்துக்கு இருந்த தீராத காதலால் சில காலம் சினிமாவை விட்டு ஒதுங்கி ரேஸில் கவனம் செலுத்த போவதாக கூறியிருந்தார். இதனால் தான் விடாமுயற்சி குட் பேட் அக்லி படங்களை விரைவில் முடித்துவிட்டு கார் ரேஸில் கவனம் செலுத்தி வந்தார். அஜித் குமாரின் ரேசிங் அணி கடந்த மே மாதத்திற்குள் 2 முறை 3வது இடத்தையும் 1 முறை 2வது இடத்தையும் வென்று ஆச்சரியப்படுத்தி இருந்தார். இது தொடர்பான பதக்கங்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகி வந்தன. இந்த கார் பந்தயம் தொடங்குவதற்கு முன்னர் அஜித் குமார் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது மிகவும் மோசமான விபத்தில் சிக்கிக் கொண்டார். இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் நல்வாய்ப்பாக அஜித்குமாருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. விபத்துக்கள் ஏற்பட்டாலும் சாதாரணமாக நடந்து வந்த வீடியோவும் வைரலானது. அதே போல் கார் ரேஸின் போது இவர் கார் ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு கார் ரேசர் செய்த தவறினால் அஜித்குமார் ஓட்டி சென்ற காரின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் இருந்தும் அஜித்குமார் காயங்களின்றி தப்பினார். இப்படியான நிலையில் கார் ரேஸ் குறித்து அஜித்குமார் தற்பொழுது தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. அதாவது, மற்றவர்கள் என்னை எப்படி பார்ப்பார்கள் என்பதை வைத்து என்னை நான் எடை போட்டுக் கொள்ள மாட்டேன். எப்பொழுதும் எனது சொந்த முயற்சியில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டும்தான் நினைத்துக் கொண்டே இருப்பேன். படப்பிடிப்பில் காயங்கள் ஏற்படுவதை போலதான் ரேசிங்கிலும். ஆனால் நான் கவனமாக இருக்கிறேன், விரைவாக கற்றுக்கொள்கிறேன். இது என்னுடைய நேரம், நான் பின்வாங்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். விரைவில் AK64 படத்தின் அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். நவம்பர் மாதம் ஷூட்டிங் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.